அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து ஒரு அம்பர்லா ஸ்கர்ட் வந்து எப்படி கட் பண்ணிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாக வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஸ்கர்ட் வந்து தைக்கிறதுக்கு 2.5 மீட்டர் வந்து கிளாத் நமக்கு தேவை பெரியவங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாக மடிச்சிருந்ததை இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் நாலாக வந்து மடித்து போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு ஷேப்பில் நம்ம மடித்து போட்டுக்கணும். மடித்து போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்கர்ட் எப்படி வந்து அளவெடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்கர்ட்டோட அந்த ஹிப்பு சைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 46 இன்ச் வந்து எனக்கு வேணும். 46 இன்ச்சை வந்து மொத்தமாக வந்து எனக்கு 46 இன்ச் வேணும். 46 இன்ச்சை நான் வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஒரு சைடுக்கு வந்து எனக்கு 23 இன்ச் வந்து தேவை. இதை வந்து நான் ரெண்டாக வந்து மடிச்சுக்கிறேன். மடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 46 இன்ச்சு. 46 இன்ச்சை இந்த டேப்பை வந்து அப்படியே வந்து நாலாக மடிச்சுக்கோங்க. ஏன்னா கிளாத் வந்து நம்ம நாலாக தான் மடிச்சிருக்கோம். அதனால நான் வந்து டேப்பையுமே வந்து நாலாக மடிச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நாலாக மடித்தோம் அப்படின்னா எனக்கு வந்து 11.5 இன்ச் வந்து வரும். கரெக்டாக 11.5 இன்ச் வருது. 11.5 இன்ச்சை இந்த கிளாத்தில் வந்து நான் அளந்து எடுத்துக்கிறேன். கரெக்டாக இப்படி வச்சு பார்க்கும்போது எங்கே எனக்கு 11.5 இன்ச் வருதோ அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மேலே தள்ளி பார்த்தா எனக்கு 10 இன்ச் தான் வருது. கரெக்டாக 11.5 இன்ச் எங்கே வருதோ அங்கே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக எனக்கு இந்த இடத்துல வந்து 11.5 இன்ச் வருது அகலம். கரெக்டாக வந்து அந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மேலே இருக்கணும் அந்த ஷார்ப் எட்ஜில் இருந்து நம்ம 11.5 இன்ச் வரைக்கும் எவ்வளோ இருக்குது, உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து 16 இன்ச் வருது. சேம் அதே 16 இன்ச்சு நம்ம 11.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிடணும்ல அந்த இடத்துல கரெக்டாக வரும். பாருங்கள், எனக்கு கரெக்டாக வருது. நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சென்டரில் அந்த 16 இன்ச்சை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம வளைவாக கட் பண்ணணும். நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணோன்னா ஸ்கர்ட் வந்து நல்லா இருக்காது. அதாவது ஏற்ற இறக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது அம்பர்லா ஸ்கர்ட் அப்படிங்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக 16 இன்ச் எங்கே வருதோ அங்கெல்லாம் வந்து மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து வரைஞ்சி விட்டுக்கிறேன். ரொம்ப ஸ்பீடாக சொல்லி கொடுத்தா புரியலை அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால தான் நான் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருந்தோம்ல, மார்க் பண்ணியிருந்தோம்ல 16 இன்ச்சு, அடுத்து வந்து அந்த 11.5 இன்ச் அதை வந்து அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்கர்ட்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 38 இன்ச் வந்து வேணும். இது வந்து கொஞ்சம் பெரியவங்க அப்படிங்கிறதுனால 38 இன்ச் வந்து எனக்கு வேணும். 38 இன்ச்சை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து அளந்து எடுத்துக்கலாம். கரெக்டாக இந்த சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா 38 இன்ச் எங்கே வருதோ அங்கே வந்து ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. கரெக்டாக எனக்கு இந்த இடத்துல வந்து 38 இன்ச் வருது. நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வரிசையாக வச்சுட்டே வந்து 38 இன்ச் எங்கெங்கே வருதோ அங்கே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். இது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்கர்ட் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து 2 மடிப்புக்கு ஒட்டு போடுற மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடு வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒட்டு போடுற மாதிரி வரும். அந்த மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து கொஞ்சமாக தானே கிளாத் இருக்குது, கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரைக்கும் கிளாத் இருக்குது. மேலே வந்து 2 மடிப்புக்கு மட்டும் கொஞ்சம் கம்மியாக கிளாத் இருக்குது. இது 38 இன்ச் அப்படிங்கிறதுனால இந்த மேலே இருக்கிற கிளாத்தை விட கீழே தான் வந்து மடிப்பு போகும். நான் இப்போ வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், எனக்கு 38 இன்ச்சு இங்கே வரைக்கும் வருது. வரிசையாக இதே மாதிரி அந்த மேலே நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல அந்த இடத்துல இருந்து கரெக்டாக டேப் அங்கே வச்சுட்டே வந்து நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக மார்க் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், மேலே 2 கிளாத் இருக்குது. அந்த இடத்துல மட்டும் நம்ம ஒட்டு போடுற மாதிரி வரும். இதே வந்து கொஞ்சம் குட்டியாக இருந்தால், ஹைட் கம்மியாக இருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. எந்த இடத்துல வந்து கரெக்டாக டேப் வச்சுட்டு அளக்கும் போது அந்த மேலே உள்ள கிளாத்லேயே நமக்கு கிளாத் வந்துச்சுன்னா நம்ம ஒட்டு போட தேவையில்லை. உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக நம்ம எங்கெல்லாம் மார்க் பண்ணோமோ ரவுண்ட் கட் மாதிரி வரும். அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. மேலேயும் அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அந்த கீழே அந்த 2 பீஸ் வந்து நம்ம ஒட்டு போடணும். அது எப்படி வந்து போடுறது அப்படின்னு பார்க்கலாம்.
நம்ம வந்து கீழே கட் பண்ணியிருந்தோம்ல அந்த கிளாத் வந்து ஒரு அதாவது கிராஸில் தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம கிராஸில் தான் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். அந்த பீஸையும் எடுத்து இப்படி மேலே போட்டுட்டு கரெக்டாக கீழே அந்த அச்சு வந்து நமக்கு தெரியும். அந்த அச்சு பிரகாரம் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த அச்சு எங்கே இருக்கோ கீழே அதே மாதிரி இப்படி மேலே போட்டோன்னா தெரியும். கீழே இருக்கிற கிளாத் வந்து நமக்கு நல்லா தெரியும். அது வரைக்கும் நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் வந்து கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாகவே புரிஞ்சிடும். இப்படி பண்ணால் இது வந்து கரெக்டாக வரும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அப்போ வந்து புரிஞ்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 2 பீஸ் நமக்கு தேவையில்லை. 2 பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணும்போது வந்து ஆப்போசிட் சைடில் வந்து கிளாத் போட்டுக்கோங்க. 2 கிளாத்தையும் ஒரே சைடு வந்து போட்டுக்கக்கூடாது. பாருங்கள், நான் ஒரு பக்கம் வந்து நல்ல பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா கெட்ட பக்கமாக தான் இருக்குது. அது மாதிரி ஆப்போசிட் சைடு வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் 2 பக்கம் ஜாயின் பண்ணும்போது நமக்கு நல்ல பக்கமாக வரும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஒட்டு கொடுக்கணும்ல, அந்த பீஸை வந்து எடுத்துக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒட்டு போட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிளாத் வந்து டபுள் ஃபோல்டில் இருக்குது. டபுள் ஃபோல்டில் இருந்துச்சுன்னா 2 வந்து தனித்தனியாக எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து அந்த மடிப்பு பாகம் இருக்குல்ல, டபுள் ஃபோல்டு இருக்குது. நான் அதை வந்து கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனித்தனியாக எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துட்டு நம்ம வந்து இந்த சைடு வந்து ஒட்டு போடணும். கரெக்டாக நமக்கு வந்து தெரியும் அந்த கிளாத் எங்கே வந்து ஒட்டு போடணும் அப்படின்னு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கும் போதே தெரியும். அந்த இடத்துல கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் வந்து வலுவலு கிளாத்து, சாட்டின் கிளாத் மாதிரி இருக்குது. அதனால் ரொம்ப வந்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து தைக்கும் போதே வந்து பார்த்து தைக்கிற மாதிரி இருக்குது. வியர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கிளாத் மெட்டீரியல் வந்து நல்லா இருந்தது குவாலிட்டி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து தையல் போட்டாச்சு. தையல் போட்டதுக்கு அப்புறமா அந்த பிசுறெல்லாம் கீழே போகிற மாதிரி வச்சுட்டு மேலே வந்து ஒரு பதிவு தையல் வந்து போட்டு விட்டுருங்க. அப்போ தான் நம்ம ஸ்கர்ட் போடும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அந்த கிளாத் எதுவுமே வந்து அங்கங்கே தூக்கிட்டு இல்லாமல் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு சைடு வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இன்னொரு சைடும் அதே மாதிரி அந்த ஒட்டு கொடுக்கணும்ல, அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வந்து ஜாயின் பண்ணியாச்சு. கொஞ்சம் வந்து பிசுறு ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து கரெக்டாக மடித்து போட்டுட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரவுண்ட் ஷேப்க்கு. இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு சைடும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது இந்த சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். 2 சைடும் வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு சைடு வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே நம்ம வந்து கொஞ்சமாக மடிச்சுட்டு நம்ம வந்து தையல் போட்டு எடுக்கணும். இது வந்து ரவுண்ட் கட் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மடித்து தையல் போடணும். பாருங்கள், இந்த கீழே இருக்குல்ல, கீழ்பாகம் அதை வந்து நம்ம இந்த மாதிரி மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கணும். ஸ்ட்ரைட்டாக வராது. ரவுண்ட் கட்னால கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து நம்ம தையல் போடுற மாதிரி வரும். சுருக்கம் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி லைட்டாக மடித்து விட்டுட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்படி தான் வந்து தையல் போட்டு எடுக்கணும். ஃபுல்லாக இதே மாதிரி நல்லா தையல் போட்டுட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து பட்டையாக வந்து தச்சிடாமல் கொஞ்சம் நல்ல மெல்லிசாக வந்து உருட்டி தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இந்த எண்டு வரைக்குமே ஒரே சேமில் வந்து தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கர்ட்டு டாப் இது கிளாத் இருக்குல்ல, அதில் வந்து எனக்கு கொஞ்சம் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது. அதை வந்து இந்த பார்டரில் அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் அட்டாச் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி கிளாத் வந்து இருந்துச்சுன்னா அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இப்படியே வந்து விட்டுறலாம்.
நான் வந்து கிளாத் இருந்தனால நான் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து அம்பர்லா கட் அப்படிங்கிறதுனால நிறைய கிளாத்தே வேணும். கொஞ்சம் கிளாத் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ண வேணாம். இது வந்து நிறைய கிளாத் எக்ஸ்ட்ராவே இருந்தது. அதனால நான் ஜாயின் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து தச்சு எடுத்துக்கிட்டேன். ஜாயின் போடுற மாதிரி வந்து உங்களுக்கு கிளாத் இருந்துச்சுன்னா வந்து இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. கம்மியாக வந்து கிளாத் இருந்ததுன்னா வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ண வேணாம். ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் வேணால் வச்சுக்கலாம். நான் வந்து ஃபுல்லாகவுமே வந்து வச்சுக்கிறேன். பாருங்கள், மேலே இந்த மாதிரி வந்து தையல் போட்டுட்டு அப்படியே மடிச்சுட்டு வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்படியே திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். மேலே வந்து ஒரு பதிவு தையல் போட்டு விட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஜாயின் பண்ண இடமே வந்து நமக்கு தெரியாது, அந்த அளவுக்கு நீட்டாயிரும். அவ்வளோதான், நான் பார்டர் ஃபுல்லாகவே வந்து அட்டாச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம இன்னொரு சைடு இருக்குல்ல, அதையுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு வந்து ஏற்கனவே ஜாயின் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பார்டரை அட்டாச் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னொரு சைடும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். சைடு ஜாயின் பண்ணும்போது எப்போவுமே 2 தையல் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஒரு தையல் போட்டதுக்கப்புறமா அதே மாதிரி மேலேயே வந்து இன்னொரு தையலும் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், 2 சைடுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து அந்த ஹிப்புக்கு வந்து அந்த பட்டி வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன். அகலம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச் வருது. அதாவது உயரம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு, அகலம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கர்ட்டோட ஹிப்பு வந்து எவ்வளோ அகலம் இருக்கோ அதே அகலத்துக்கு வந்து நம்ம கிளாத் வந்து கட் பண்ணிவிட்டு ஜாயின் வந்து போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதை வந்து நான் எலாஸ்டிக் வச்சு தான் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் ஒரு எண்டில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து வந்து தையல் போட்டு வச்சுருக்கேன். கரெக்டாக அந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஜாயிண்ட் 2 சைடுமே ஒரே மாதிரி தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் எந்த சைடு வச்சாலும் வந்து பிரச்சனை கிடையாது. கரெக்டாக ஜாயிண்ட்டுக்கு மேலே நல்ல பக்கமாக 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு வந்து தைச்சிட்டே வாங்க, வீடியோவில் காட்டுற மாதிரி. பாருங்கள், சுற்றிலுமே இதே மாதிரி வந்து ஜாயின் போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எந்த சுருக்கம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து கரெக்டாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. காட்டன் கிளாத் அப்படின்னா நம்ம வந்து மிஷினில் அழகாக நின்றுக்கிறோம். இது கொஞ்சம் சாட்டின் கிளாத் அப்படின்னால வலிக்கிட்டே வருது பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த எண்டு வரும்போது நான் மடித்து தைக்காமல் இருக்கேன்ல, இப்போ வந்து வெளியில் வந்துருங்க. வந்துட்டு இப்போ அந்த கிளாத் வரைக்கும் மட்டும் கொஞ்சமாக மடிக்கிறதுக்கு கிளாத் விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த தையல் வரைக்கும் மடித்து பாருங்கள். கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் வந்து மடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அந்த இதில் பட்டியில் தையல் போட்டிருந்தோம்ல, அதே மாதிரி இதுலேயுமே வந்து தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தைச்சிட்டு இப்போ வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த இடம் வரும்போது அந்த 1/4 இன்ச் மடிச்சிருந்தோம்ல, ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி நல்லா அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கோங்க. ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரெண்டும் பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ வந்து ஒரு 1/4 இன்ச் மடிச்சுட்டு இப்போ வந்து உள்பக்கமாக நம்ம மடித்து தைக்க போகிறோம். பாருங்கள், அந்த பிசுறு எல்லாமே வந்து உள்ளே போயிடணும். அந்த பட்டிக்குள்ளே போகிற மாதிரி 1/4 இன்ச் மடிச்சுட்டு இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், அந்த பிசுறு எதுவுமே வந்து வெளியில் தெரியக்கூடாது. அந்த பட்டிக்குள்ளே போகிற மாதிரி ஃபுல்லாகவே வந்து பார்த்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க.
நல்லா ஓரமாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இது ரைட் சைடு தைக்கல, ராங் சைடு தான் வந்து நம்ம தைக்கிறோம். நல்லா ஓரமாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரியுமே ஃபுல்லாக சுற்றிலுமே வந்து தையல் போட்டு எடுத்துக்கணும். சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நல்லா எடுத்து விட்டுட்டு பார்த்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த எண்டு வரும்போது பாருங்கள் நான் எப்படி தைக்கிறேன்னு. கரெக்டாக மடிச்சுட்டு கரெக்டாக ரெண்டும் சேமாக ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி வச்சு அந்த இடத்துல நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எலாஸ்டிக் வச்சு இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எலாஸ்டிக் வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்கர்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி எலாஸ்டிக் வந்து தருவாங்க. இப்போ வந்து நம்ம நாடாலாம் வந்து கோர்ப்போம்ல, அதே மாதிரி மெத்தடு தான். அதில் வந்து பின்னு வந்து மாட்டிட்டு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுருக்கம் எதுவுமே அதாவது திருகிட்டு இருக்காமல் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரியே பார்த்து அந்த எலாஸ்டிக்கை கோர்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கோர்த்து எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பின்னெல்லாம் வந்து கலட்டிட்டு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் உள்ளக்க அந்த எலாஸ்டிக்கை இழுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக் மேலே இன்னொரு எண்டை வந்து வச்சுட்டு இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஒரு எலாஸ்டிக் மேலே இன்னொரு எலாஸ்டிக் எண்டு வந்து வச்சுருக்கேன். வச்சுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம தைச்சதுக்கப்புறம் அது எதுவும் உருவி வந்துடாமல். அவ்வளோதான், தையல் போட்டு முடிச்சாச்சு. தையல் போட்டதுக்கப்புறமா அப்படியே வந்து அந்த பட்டிக்குள்ளே போகிற மாதிரி வந்து உள்ளக்க இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க. பாருங்கள் இந்த மாதிரி சொருகி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த 2 எண்டு இருக்குல்ல, ஒரு எண்டு வந்து இன்னொரு எண்டை மேலே அது மாதிரி மூடுற மாதிரி வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுக்கணும். இப்போ பாருங்கள் நம்ம தைச்சது பாருங்கள் உள்ளக்க போயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா தள்ளி விட்டுட்டு இப்போ பாருங்களேன் அந்த ஒரு எண்டு இருக்குல்ல, அந்த ஒரு எண்டை பார்த்தீங்கன்னா இன்னொரு எண்டுக்குள்ளே வந்து நல்லா உள்ளே போகிற மாதிரி நல்லா தள்ளி விட்டுருங்க. பாருங்கள் இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே நம்ம தையல் போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ அப்படியே வந்து நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 2-3 ஸ்டிச் வந்து அந்த இடத்துல போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். பாருங்களேன் இந்த மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம வந்து ஸ்கர்ட் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதே மாதிரி லேயர் ஸ்கர்ட்டும் இந்த மாதிரி தான் எலாஸ்டிக் வந்து ஃபினிஷ் பண்ணுறதும். அவ்வளோதான். இந்த ஸ்கர்ட் தைச்சது வந்து உங்களுக்கு நிச்சயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு புரிஞ்சிச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.